நேத்து வரைக்கும் அண்ணாமலை அத்தையே பகைச்சிட்டு இருந்தாலும் நீலாவதி அத்தை நம்ம கைக்குள்ள இருக்காங்கன்னு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். இனிமே அவங்க நம்மள நம்புவாங்களா இல்லையான்னு எதுவும் தெரியல. அண்ணாமலை அத்தை சப்போர்ட் பண்றாங்கிற பேர்ல அவங்க எதிர்க்கவே முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப கௌதமுக்கும் நம்ம மேல டவுட் வந்துருச்சு. இனிமே நாம நினைச்சது எல்லாத்தையும் எப்படி நடத்துறது? அத்தை, என்னாச்சு? ஏதாவது வேணுமா? வெண்ணிலா, கொடுத்ததே அவனா? அது மட்டும் இல்ல, வருண் கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ண வச்சது, இவங்க ஊட்டிக்கு போன விஷயத்த சொன்னது எல்லாமே வாணிதான். மறைவா இருக்க சொல்லி வருண் எனக்கு கடத்திட்டதா டிராமா பண்ண சொன்னதும் உங்க மூத்த மருமக வாணிதான். அண்ணாமலை குடும்பத்து மருமகளா இருந்துகிட்டு எங்களுக்கே கெடுதல் நினைக்கிறியா கௌதம்? இவளை இப்படியே 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம தொங்க விடு. அப்பவாவது புத்தி வருதான்னு பாக்கலாம். இவளுக்கெல்லாம் புத்தியே வராது சித்தி. எப்படி இவ ஒரு விஷயத்த பண்ணாலோ இவளுக்கு நாம தான் புத்திய வர வைக்கணும். அக்கா, அக்கா, என்னாச்சுக்கா? அவளும் இந்த மாதிரி தலை கீழா தொங்குனா எப்படி இருக்கும்னு கனவு கண்டிருப்பா. அதான். வான்மதி, சாரா அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லு. நான் எதுக்கு அத்தை? அவங்க நம்பர் எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னேன். சாரா அம்மாவா? என்ன வான்மதி, என்ன தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் பேச இப்ப நேரம் இல்ல. ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு இப்ப வாங்க. ஏய், என்ன உன் பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? என்ன என் மேல ஏதாச்சும் கோவமா? அண்ணாமலை, எதுக்காக என் பொண்ணு இப்படி கட்டி போட்டிருக்க? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி தலைக்கீழா தொங்க விட்டுருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? மனசாட்சிய பத்தி நீ பேசுறியா? என் பையனுக்கு கல்யாணம் ஆன அப்புறமும் பணத்துக்காக அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அவன் உயிருக்கே ஆபத்து உண்டாக்க நினைச்சீங்களே, உங்களை நான் சும்மா விடுவேனா? வேணாம் அண்ணாமலை, என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத, அவளை விட்டு. புள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க கண்டிப்பாங்க. ஆனா நீ உன் பொண்ணு கூட சேர்ந்து பிளான் பண்ணிருக்க. இனியும் உங்களை விட்டா அதுதான் நான் பண்ற பெரிய தப்பு. ஆண்டி, வருண நான் சின்சியரா லவ் பண்ண ஆண்டி.
பிரிய முடியாம தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். வாய மூடு. காதல பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உண்மையான லவ்னா என்னன்னு தெரியுமா? நம்ம நேசிச்சவங்க கிடைக்கலனாலும் அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது. ஆனா நீ ஒவ்வொரு நாளும் என் பையனை பிளாக்மெயில் பண்ணி அவன் நிம்மதியவே கெடுக்க நினைச்சிருக்க. உன்னை இனியும் நான் விடவே முடியாது. என்ன சொன்ன? என் பொண்ணு உங்களாலதான் செத்து போனான்னு சொன்னல. நீ பொய்யா சொன்னத இப்போ நிஜமாக்கி காட்டுற. வேண்டாம் வேண்டாம் நம்மள நீ தப்பு பண்ற. தப்பு மட்டுமே பண்ற உன்கிட்ட தப்பு பண்றதுல தப்பே இல்ல. வேண்டாம் நம்மள விட்டுரு. இது மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாரு. என்ன மிரட்டுறியா? இந்த அண்ணாமலை அன்புக்கு தான் அடங்கி போவா. அதிகாரம் பண்ணனா இன்னும் என்னத்தை இவங்க கிட்ட பேச்சு? வருண் இவங்களால எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு. அந்த வலிய இவங்களுக்கு காட்ட வேண்டாம். வெண்ணிலா, என் லைஃப்ல நீ குறுக்க வந்துட்டு என்ன எப்படி பண்றியா நீ? யார் நீ குறுக்க வந்தது? நீ வருண பணத்துக்காக பொய்யா லவ் பண்ணிருக்க. ஆனா நான் அவர் மேல என் உயிரையே வச்சிருக்கேன். நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சதும் 2 நாளா அவர் பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை என் கையாலேயே கொல்லணும் போல இருக்கு.